அனைவருக்கும் வணக்கம். பெரம்பூர்லேருந்து மூலக்கடை வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரம்பூர்லேருந்து மூலக்கடை தோராயமாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெச் வந்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 3 மாதவரம் மில் காலனி சிறுசிறை சிப்காட் அதில் வர ஒரு இன்டர்மீடியட் செக்ஷன். இது வந்து ஒரு அண்டர்கிரவுண்ட் செக்ஷன். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தே தாங்க பெரம்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வருமே அந்த பிளாட்ஃபார்முக்கு பக்கத்தில் தான் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. ஸோ ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக பெரம்பூர் இருக்க போது லோக்கல் சபர்பன் ட்ரெயின்லேருந்து மெட்ரோவுக்கு டைரெக்டாக வந்து டிரான்சிட் ஆகலாம். அது இல்லாமல் நிறைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரும்போது டுவர்ட்ஸ் சென்னை டைரெக்ஷன் வரும்போது பெரம்பூருக்கு ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினில் வர பேசஞ்சர்ஸும் இந்த பெரம்பூர் ஸ்டேஷனில் இறங்கி இன்டர்சேஞ்ச் ஆகலாம். அது இல்லாமல் நிறைய நார்த்து சைடில் போகிற ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் போகாமல் பைபாஸ் பண்ணி போகிற ட்ரெயின்லாம் வந்து பெரம்பூர் தான் ஸ்டாப்பிங்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பெரம்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் ரொம்பவே ஒரு பிஸியான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்க போகுது. உதாரணத்துக்கு நீங்கள் பெங்களூர் இல்லை கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயினில் வரீங்க ரிட்டர்ன் சென்னைக்கு. அப்போ இந்த பெரம்பூர் ஸ்டேஷனில் இறங்கி இங்கேருந்து டுவர்ட்ஸ் நுங்கம்பாக்கம், திருவான்மியூர், ஓஎம்ஆர் ரோடு, துரைப்பாக்கம், சோழிங்கநல்லூர் டைரெக்டாக வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் மூலமாக போக முடியும். இப்போதைக்கு பெரம்பூர் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் இன்னும் டனலிங் ஒர்க் வந்து டுவர்ட்ஸ் மூலக்கடை டைரெக்ஷனில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் பெரம்பூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஸ்டேஷனான ஐனாவரம் மெட்ரோ ஸ்டேஷன், ஐனாவரத்துலேருந்து பெரம்பூருக்கு டனலிங் வேலைக்கு வந்து முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஐனாவரத்துலேருந்து ஓட்டேரி அந்த பகுதியில் டனலிங் ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. பட் பெரம்பூர்லேருந்து டுவர்ட்ஸ் மூலக்கடை டைரெக்ஷன்லாம் இன்னும் டனலிங் ஒர்க் வந்து தொடங்கலை. பெரம்பூர் டு மூலக்கடை நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 2 மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. ஒன்று வந்து பெரம்பூர் மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன், இன்னொன்று வந்து செம்பியம் மெட்ரோ ஸ்டேஷன். அதுக்கடுத்து தான் மூலக்கடை மெட்ரோ ஸ்டேஷன். வட சென்னை பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஏரியா தான் இந்த பெரம்பூர். இந்த பகுதிக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி கிடைக்கிறது வந்து இந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக நார்த்து சென்னையிலேருந்து ஈஸ்ட் சென்னை, அதாவது டுவர்ட்ஸ் ஓஎம்ஆர் ரோட் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இது அண்டர்கிரவுண்ட் செக்ஷனால் ரொம்ப டைம் எடுக்கும். ஆணையமாக இந்த அண்டர்கிரவுண்ட் ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 3 வருஷம் ஆகும் தான் நினைக்கிறேன். காரிடார் 3 எல்லாம் வர அண்டர்கிரவுண்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இந்த காரிடார் 3 மெட்ரோ அண்டர்கிரவுண்ட் வேலை முடிஞ்ச பிறகு ஈஸியாக வந்து நார்த்துலேருந்து ஈஸ்ட் சென்னை டைரெக்ஷனுக்கு பயணம் செய்யலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பெரம்பூர் மாதவரத்துலேருந்து டெய்லி வேலைக்காக சோழிங்கநல்லூர், சிறுசேரி அந்த பகுதியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பெரம்பூருக்கு அடுத்த ஸ்டேஷனான பெரம்பூர் மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷனோட வியூ தான் பார்க்குறீங்க. ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தாங்க எடுக்க முடிஞ்சுது. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து எக்ஸாக்டாக பெரம்பூர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் அமைக்கிறாங்க. இது வந்து பெரம்பூர் மார்க்கெட்டுக்கு அடுத்த ஸ்டேஷனான செம்பியம் மெட்ரோ ஸ்டேஷன். எக்ஸாக்டாக டான்பாஸ் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. பெரம்பூர்லேருந்து டுவர்ட்ஸ் மூலக்கடை போகிற அந்த மாதவரம் ஹை ரோடில் தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் கிராஸ் ஓவர் லைன் வந்து அமைக்கிறாங்க. அதாவது மெட்ரோ ட்ரெயின் வந்து ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக் சேஞ்ச் ஆகிற அந்த வசதி வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து அமைக்கிறாங்க. இந்த கிராஸ் ஓவர் லைன் வசதி இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் கட் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பெரம்பூர்லேருந்து சோழிங்கநல்லூர், சிறுசேரி சிப்காட் இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணும்போது, சப்போஸ் மாதவரத்துலேருந்து பெரம்பூர் டைரெக்ஷனில் ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கட் சர்வீஸ் பெரம்பூர்லேருந்து இந்த சைடு வந்து டுவர்ட்ஸ் திருவான்மியூர், சிறுசேரி சிப்காட் டைரெக்ஷனில் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்குனால மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ அதுதான் இந்த கிராஸ் ஓவர் லைனோட மெயின் அட்வான்டேஜ். இப்போது மூலக்கடை ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக இந்த மூலக்கடை ஜங்ஷன் 5 பக்கத்தில் தாங்க மூலக்கடை மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. செம்பியத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் இந்த மூலக்கடை மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மூலக்கடை ஜங்ஷன்லேருந்து மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் லெஃப்ட்டில் திரும்பினா மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் போகலாம். ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ரைட்டில் திரும்பினா வியாசரபடி போகலாம், அதுவும் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மாதவரம் மில் காலனி போக முடியும். இந்த பக்கம் பெரம்பூர் போகலாம். ஸோ ஒரு முக்கியமான ஜங்ஷனுங்க இது. இந்த மூலக்கடை ஜங்ஷன் சிக்னல் பக்கத்தே தான் மூலக்கடை மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. இப்போதைக்கு டயாஃப்ராம் வால் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டேஷன் பாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளும் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த வேலையை முடிஞ்ச பிறகு டனலிங் ஒர்க் வந்து தொடங்கிடுவாங்க. ஃப்யூச்சரில் இந்த மூலக்கடை மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் போகிறவங்க இங்கேருந்து இறங்கி கூட இன்டர்சேஞ்ச் ஆகலாம். நிறைய ஷேர் ஆட்டோ, எம்டிசி பஸ் வந்து இருக்குது மூலக்கடை ஜங்ஷன் சிக்னல்லேருந்து.
மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு. ஜஸ்ட்டு ட்ராவல் டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். அதே மாதிரி ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதவரம் ரவுண்ட் டவுனா போயிட்டிங்கன்னா அங்கேருந்து ரெட் ஹில்ஸ்க்கு நிறைய பஸ் இருக்கும். இல்லை இங்கேருந்து கூட ரெட் ஹில்ஸ் போகிற பஸ்ஸு கூட நிறைய வரும். அதே மாதிரி இந்த பக்கம் வியாசர்படி போகிறவங்களுக்கும் இதுதான் ஒரு நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்க போகுது மூலக்கடை. ஹோப் கூடிய விரைவில் டனலிங் ஒர்க் வந்து தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் இந்த ஸ்டெச்சில். பெரம்பூர் எப்படி வட சென்னையோட முக்கியமான ஏரியாவோ அதே மாதிரி மூலக்கடையும் வட சென்னையில் இருக்க ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் மெட்ரோ கனெக்டிவிட்டி கிடைக்கிறது வந்து வட சென்னை பகுதி மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரு பர்சனல் விஷ், ஃப்யூச்சரில் இந்த மூலக்கடையிலேருந்து மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் வழியாக ரெட் ஹில்ஸ் அப்படியே ஆவடி டைரெக்ஷனில் மெட்ரோ ரூட் வந்து அமைச்சாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்த்லேருந்து வெஸ்ட்டு சைட் போகிறவங்களுக்கும் மெட்ரோ கனெக்டிவிட்டி கிடைக்கும். இதுதாங்க பெரம்பூர் வந்து மூலக்கடை ஜங்ஷன் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றின ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம்.